ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இப்போ பார்க்குற சைட் வந்து சென்னை ஈஸ்தாம்பரம் சேலையூரில் இருக்க நம்ம பண்ணியிருக்க ஒன் ஆஃப் த ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷன், செகண்ட் ஃப்ளோரில் 2 போர்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம மற்ற ஃப்ளோர்ஸுக்கு ஆக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம எய்தர் ஸ்டார்கேஸ் ஆர் லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிஃப்ட்டுமே கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே அட்ஜஸ்டாக நம்ம வந்து ஸ்டார்கேஸும் நமக்கு போகுது. இந்த லிஃப்ட்டோட அவுட்டோர் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 5.25 அடிக்கு 5.25 அடி. உள்ளே வரக்கூடிய லிஃப்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 5 அடி லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்டார்கேஸ் இருக்குது. இது ஒரு யூ டைப் ஸ்டார்கேஸ். ஒரு ஃப்ளோர்லேயும் ஒரு 2 ஃப்ளாட்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ளோரோட ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும், இன்னொரு ஃப்ளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். ஸோ அப்படி 2 ஃப்ளாட் இருக்கும் ஒரு ஃப்ளோர்லேயும். டோட்டலாக இங்கே வந்து 2 ஃப்ளோரு, டோட்டலாக 4 ஃப்ளாட்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் கம்ப்ரைஸ் பண்ணி. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளாட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் வரும். இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டோட அவுட்டர் வாலில் நம்ம ஒரு கிளாடிங் பேட்டர்ன் மாதிரி டைல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சிட் அவுட் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த சிட் அவுட் போர்ஷனோட சைஸ் ஒரு 7 அடிக்கு 6 அடின்ற ஒரு சைஸில் கொடுத்துருக்கோம். இந்த சிட் அவுட் போர்ஷனை தாண்டி நம்ம அப்படியே ஃப்ளாட்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட்டில் இருக்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அடி வித்தும் 22 அடி லென்த்தும் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வாஸ்டான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹால். இந்த ஹாலில் இருந்து அப்படியே நம்ம கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ரூமும் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம சின்னதாக ஒரு பிளாக் கலர் கிரானைட் பீஸை போட்டு அந்த ஃப்ளோரிங்கில் டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்போம். கிச்சன் ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வுட் டைப் பேட்டர்ன் தான் அந்த ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸ்லேயே இந்த மாதிரி பேட்டர்ன் அவைலபிளாக இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எல் டைப் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இந்த எல் டைப் லாஃப்ட்டை கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஷெல்ஃப்ஸும் இருக்குது. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும், கிச்சன் கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரனைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரனைட்டை வந்து கார்னர்ஸில் நோசிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிரனைட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 2 ஃபீட் டைல்ஸ் வந்து ஓட்டியிருக்கோம். இந்த கிச்சனுக்கு அப்படியே ஒரு பேக் டோர் ஒன்று வச்சு பேக் என்ட்ரன்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே டீக்வுட் ஃப்ரேமில் வந்து அதோட ஃப்ரேமை அவுட்டர் ஃப்ரேமை ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து மெம்பரின் டோர்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெம்பரின் டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோர்ஸ் மாதிரி. இதோட சைஸ் வந்து ஒரு 7 அடிக்கு 3 அடின்ற மாதிரி சைஸில் இருக்கும். அது என்னென்ன சைஸுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி டோரோட ஃப்ரேமோட ஃபிட் பண்ணிடுவோம். இந்த டோரோட ப்ரைஸ் வந்து ஒரு 4000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே ஒரே அளவில் இருக்கக்கூடிய பெட்ரூமு. ரெண்டுமே ஒரு 12 அடி வித்தும் 12 அடி லென்த்தும் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம். இந்த 2 பெட்ரூமுக்குமே 2 அட்டாச் டாய்லெட் வந்து நம்ம வச்சுருக்கோம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து யூபிவிசி விண்டோஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உடன் விண்டோஸ். டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து மெம்பரின் டோர்ஸும், பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் டோர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைல்ஸ் எல்லாமே ஒரு 7 ஃபீட் ஹைட்டு கொட்டியிருக்கோம். எல்லாமே 2x2 டைல்ஸ் தான். இந்த வால் டைல்ஸ் பக்கத்தில் நம்ம கார்னர் ஷெல்ஃப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பாத்ரூமோட வால் டைல்ஸுக்கு மேலே நம்ம ஒரு வென்டிலேட்டர் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வுட்லேயே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம நிற்கிற ஏரியா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட். இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே ஹால் வந்து ஒரு 14 ஃபீட் வித்தும் ஒரு 23 அடி லென்த்தும் இருக்க மாதிரி நல்ல ஒரு வாஸ்டான ஏரியா உள்ள ஹால். இந்த ஃப்ளாட்லேயுமே 2 பெட்ரூம்ஸ் வித் அட்டாச் டாய்லெட்ஸ். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு பால்கனி ஏரியாஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் பெட்ரூம்ஸ்லேருந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருக்காது பேக் சைடுக்கு, பிளாட்டோட பேக் சைடுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸுக்கும் ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பால்கனிஸ் இருக்கும். ஹாலில் இருக்க பால்கனியை பொறுத்த வரைக்கும் இந்த பால்கனி வந்து ஹாலையும் கிச்சன் ஏரியாவையும் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த பால்கனியை 2 பக்கத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எய்தர் கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆர்எல்ஸ் ஹாலில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டை கொடுத்துருக்கோம். இந்த வெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் வந்து ஒரு ரோட் சைட் ஃபேஸ் உள்ள ஃப்ளாட்டு. ஸோ அதனால் இதோட பால்கனிஸ் எல்லாமே ஃபுல்லுமே எலிவேஷன் பர்பஸ்க்காக நம்ம கிளாஸில் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 ஃப்ளாட்டுக்கும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க 2 ஃப்ளாட்டுக்கும் பிளான் வைஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. கீழே எப்படி பிளான் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அதனால் பட்டி ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. இன்னும் ஃபர்தராக வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற ஏரியா தான் ஃபைனல் ரூஃப், டெரஸ் ஃப்ளோர். இந்த டெரஸில் வந்து நம்ம வெதரிங் டைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கூல் ரூஃப் டைல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த டைல்ஸை வாங்கி நம்ம ப்ராப்பராக லே பண்ணணும். இந்த டைல்ஸை நம்ம ப்ராப்பராக லே பண்ணலாம், லீக்கேஜ் இஷ்யூஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த விதத்தில் லீக்கேஜ் ஆகும் அப்படின்னா, இந்த டைல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக சீல் பண்ணலை அப்படின்னா தண்ணி வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் மூலியமாக போய் நமக்கு ரூஃப் லீக்கேஜ் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டைல்ஸை லே பண்ணும்போது ரொம்பவே ப்ரிகாஷனரியாக பண்ணணும். இந்த டெரஸ் ஃப்ளோர்லேருந்து திருப்பி ஒரு ஆக்சஸ் ஸ்டெப் கொடுத்துருக்கோம். இந்த ஆக்சஸ் ஸ்டெப் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, மேலே இருக்க ஓவர் ஹெட் டேங்கை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த டெரஸ்லேயே இன்னொரு போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன் வந்து இனிஷியலாக நம்ம வந்து பண்ணுறதா இல்லை, லேட்டராக கிளைண்ட் நம்ம கிட்ட ஆட் ஆன் பண்ண சொன்னதுனால நம்ம இதை வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிடென்ஸோட ஃபினிஷ்டு வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.